Good morning, welcome all. Good morning. Very good morning. Okay. Good morning, very good morning, welcome. Good morning. இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 2 +2 கிளாஸ் 12 சாப்டர் 2 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நடத்துறோம். ஓகே, இது ஒரு 3-4 டேஸ்ல முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம அடுத்த சாப்டர் நடத்தலாம். ஸோ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ. ஓகே, சரி, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் சும்மா தாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஆர் வி நாட் லக்கி தட் பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி? பிளான்ட்ஸ் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது நமக்கு தான் லக்கியா. ஏன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பிளான்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸு, காட்டன், அதுலேருந்து த மைரியாட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூந்தோட்டம் மாதிரி அப்படியே பூக்கள் தொடர்ந்து அப்படியே நிறைய பூத்து இருக்குல்ல, தட் வி என்ஜாய் கேசிங் அட், அப்படியே பார்த்துட்டே போனால் எப்படி ஜாலியாக பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கு. த சென்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் தட் வி ஸ்வூன் ஓவர், அந்த ஸ்மெல் நம்ம வந்து மோந்து பார்க்குறோம்ல, அந்த மோந்து பார்க்குறோம்னா இந்த இடத்துல நல்லா சொல்லிடுறேன் உங்களுக்கு, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளவரை கொண்டு போய் மூக்கில் வச்சு மோந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்புகள், அந்த இன்ஃப்ளமேஷன் இன் ட்ரக்கியா, பிராங்கைலலாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா போலன் அலர்ஜி வந்துடும். நமக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து அலர்ஜிக் ஒன், ஹியூமன் எல்லாருக்குமே. அதனால எந்த ஒரு பூவையும் மூக்குல போய் வச்சு மோந்து பார்க்க கூடாது. அதுவா வாசம் வந்தா அப்படியே நல்லா இருக்கு அப்படி, அவ்வளவுதான். மூக்குல வந்து பர்டிகுலரா அந்த குழந்தைங்களா வச்சிருப்பாங்க, இந்த மல்லிகைப்பூ, ரோஜா பூனா மூக்குல கொண்டு போய் சொருவி மோந்து பாருமாங்க. தப்பு. அவங்க மூக்கு வழியா போலன் கிரெயின் போனுச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துடும். அதனால போலன் கிரெயினே இன்ஃபெக்ஷன்ங்கிறங்க, அதுல கிருமிகள் இருக்குன்னு நான் சொல்லல. அதுல இருக்க போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு இன்ஃபெக்ஷியஸ் ஒன், அலர்ஜிக் ஒன். அதனால எந்த பூவையும் மூக்குல கொண்டு போய் வச்சு மோந்து பார்க்காதீங்க. தூரமா அந்த ஸ்மெல் வருது அவ்வளவுதான், மூக்க போய் அதுல வைக்காதீங்க. சரி, ஓகே. The scents and perfumes that we swoon over, smell வருது இல்லையா, அந்த ஃப்ளவர்ல இருந்து ரம்மியமான ஸ்மெல். The rich colors that attract us, violet color, pink color, red color, இந்த மாதிரிலாம் இருக்கும், ரோஸ் கலர்லாம், are all there is an aid to sexual reproduction. ஃப்ளவர்ஸ்ல வர செக்ஷுவல், அதாவது பிளான்ட்ஸ் வந்து அந்த அழகான சென்ட்டு, அந்த ரம்மியமான அந்த ஸ்மெல்லு, சென்ட்டு, கலரு, இதெல்லாம் நீங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு அது வச்சிருக்கல. பிளான்ட்ஸுக்குள்ள செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் பிளான்ட்ஸுக்கு. ஏன்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக அதெல்லாம் அமைஞ்சிருக்கு, அது அவங்களுக்காக அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஷோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உண்டு. அசர்ஷன் ரீசன், அசர்ஷன் இஸ் கரெக்ட். all sexual reproduction, all flowering plants show sexual reproduction. அசர்ஷன் ரீசன்லாம் கேட்பாங்க. நம்ம நினைப்போம் ஒரு சில லைன்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒண்ணுமே அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு போயிடுவோம். பட் அங்க கொஸ்டினா வரும்போது தான் கன்ஃபியூஷன் வரும். நம்ம படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்லையே, பார்த்த மாதிரியே தோணலையே அப்படின்னு. ஏன்? நம்ம படிக்கும் போது கேர்ஃபுல்லா படிக்கல, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து படிச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க, ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஷோ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். You look at the diversity of structures of the inflorescence. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காம்பு இருக்கு, அதுல ஒரே ஒரு ஃப்ளவர் இருந்தா அது ஃப்ளவர். ஒரு ஸ்டாக்ல நிறைய ஃப்ளவர்ஸ் குரூப்பா இருந்துச்சுன்னா இந்த வட்டமா போறது ஃப்ளவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, டைம் ஆயிடும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஒரு ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இன்ஃப்ளோரசன்ஸ். பூங்கொத்தா இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் ஃப்ளவர் சேம் ஸ்டாக்ல இருந்தா இன்ஃப்ளோரசன்ஸ். ஒரு ஸ்டாக்ல ஒரே ஒரு ஃப்ளவர் சிங்கிளா இருந்துச்சுன்னா அதை ஃப்ளவர்னு மட்டும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இருக்குல்ல, அது பாப்பீங்க ஷூ ஃப்ளவர் அப்படிம்பாங்க, ஷூ ஃப்ளவர். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஃப்ளவர் தான் இருக்கு, ஃப்ளவர்னு தான் சொல்வீங்க. மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 3 ஃப்ளவர் இருக்கும், 3 ஃப்ளவர்ஸ் டுகெதரா இருக்கும்.
அப்ப அதை வந்து நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளோரசன்ஸ், flowers and floral parts நம்ம படிப்போம். Shows an amazing range of adaptations to ensure formation of end products of the sexual reproduction. End products of the sexual reproduction யாருன்னா fruits and seeds. மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட சாப்டரே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ that is sexual reproduction in flowering plants. அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் சாப்டரோட நேமே. அந்த சாப்டரோட நேமுக்கே ஆன்சர் கொடுத்துருக்கான். எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் யாரு? ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். டோன்ட் ஃபர்கெட். In this chapter, let us understand the morphology. Morphology na external structure and the processes of sexual reproduction in flowering plants. இந்த மூணும் பார்ப்போம். சரி, இப்ப ஃப்ளவர் a fascinating organ. அது என்ன சார் fascinating? attractive. fascinatingனா உங்களை அட்ராக்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு அட்ராக்டிவான ஆர்கன் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம். நம்ம படிக்க போறது எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாலே ஏஞ்சியோஸ்பெர்ம் தான். ஏஞ்சியோனா நம்ம ஆல்ரெடி சொல்றது தான். ஏஞ்சியோனா பாக்ஸ், பெட்டி அப்படின்னு அர்த்தம். ஸ்பெர்ம்ஸ்னா சீடு. ஸோ சீடை சுத்தி ஃப்ரூட்டுங்கிற பெட்டி இருக்கு. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சீடுக்கு முன்னாடி ஓவியூல் இருந்துச்சு, ஃப்ரூட் இதுக்கு முன்னாடி ஓவரி இருந்துச்சு. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஓவியூல் தான் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும்னு பார்த்துருக்கோம். ஸோ ஓவியூல சுத்தி ஓவரி இருக்குன்னு சொன்னாலும் சரி, சீடை சுத்தி ஃப்ரூட் இருக்குன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு பேரு ஏஞ்சியோஸ்பெர்ம். ஃப்ரூட் இருக்கும் இல்லைன்னா ஓவரி இருக்கும்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஓவரி, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட். டோன்ட் ஃபர்கெட். ஓகே. Human beings have had an intimate relationship with flowers since time immemorial. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நமக்கு வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ஃப்ளவர்ஸ் வந்து கலந்து போய் இருக்குது. அதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். நமக்கு நனவு தெரிஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு என்னது ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒன்னா இணைஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல எல்லாருமே தலைக்கு பூ வச்சுக்கிட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, பூ வாங்கி தராங்க இல்லையா எல்லாருக்கும். சாமிக்கு படைக்க பூ வைக்கிறோம், ஏதாவது திருவிழான்னா பூ வைக்கிறோம், கல்யாணம்னா பூ வாங்கிக்கிறோம், செத்து போனா கூட அவங்க வீட்டுல பூ கொண்டு போய் மாலை போடுறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல அது மிக்ஸ் ஆகி இருக்கு. ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக்னா அந்த குட் ஃபீல் அது சொல்லுவாங்கல்ல. ஆர்னமெண்டல், அழகு தாவரம்னு அர்த்தம். ஆர்னமெண்டல்னா சோசியல்னா தான் அந்த கல்யாணத்துல இருந்து இறப்புல இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்கல்ல. ரிலீஜியஸ், திருவிழாக்கு, சாமி கும்பிட எல்லா இடத்துக்கும் கொண்டு போறோம். கல்ச்சுரல் வேல்யூ. தே ஹேவ் ஆல்வேஸ் பீன் யூஸ்ட் as symbols for conveying important human feelings. சந்தோஷமா இருந்தா ரோஸ் கொடுக்குறாங்க, லவ்க்கு ரோஸ் சொல்றாங்க இல்லையா. துக்க விஷயத்துக்கு அந்த மலர் வளையத்தை கொண்டு போறாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ளவர்ஸ் தான். such as love, affection, happiness, grief, அந்த சோகம், mourning, இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஃப்ளவர்ஸை யூஸ் பண்றோம். List at least 5 flowers of ornamental value that are commonly cultivated. 5 flowers அப்படின்னா இது என்னது? ஜாஸ்மின், ரோஸ், அப்புறம் கிரைசாந்திமம், அதுக்கப்புறம் என்னது? லோட்டஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட் லோட்டஸ், அப்புறம் டியூலிப், லில்லி. அவ்வளவுதான், 5க்கு மேலே சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ளவரோட டயக்ராம் லாங்கிடியூடினல் செக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பாருங்க, செப்பல் கிரீன் கலர்ல தான் இருக்கும். இந்த செப்பல் இங்க இருக்கு. இங்க செப்பலுக்கு அப்புறம் பெட்டல் இருக்கு. அட்ராக்டிவ் பார்ட் அதுதான். அண்ட் தென் ஸ்டேமன் இருக்கு. ஸ்டேமன்ல வந்து ஃபிலமெண்ட் பிளஸ் ஆந்தர் சேர்ந்தது ஸ்டேமன். அண்ட் தென் ஓவரி இங்க காமிச்சிருக்காங்க. ஓவரியோட டிப்ல ஸ்டிக்மா இருக்கு. ஸ்டிக்மாவையும் ஓவரியும் கனெக்ட் பண்ற அந்த ஸ்லெண்டரான ஃபிலமெண்ட்டுக்கு பேரு ஸ்டைல். ஓகேயா? ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, இந்த 3 சேர்ந்தா நம்ம பிஸ்டில், கார்பல், பிஸ்டில் ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்தரும் ஃபிலமெண்ட்டும் 1 2 ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் இது ரெண்டும் சேர்ந்தத ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேமன் அப்படிம்போம். இங்க பாருங்க, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, கைனீசியம்னு சொல்லலாம். கைனீசியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஸ்டேமன், கைனீசியம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். இதுல செப்பல்ஸ் பெட்டல்ஸ்
எல்லா செப்பலையும் சேர்த்து கேலிக்ஸ்னு சொல்லுவோம். எல்லா பெட்டல்ஸையும் சேர்த்து கொரோல்லா அப்படிமா. கேலிக்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணும். ப்ரொடெக்ஷன். கேலிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன். கொரோல்லாவோட மெயின் ஃபங்க்ஷன் அட்ராக்ஷன். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஏஜென்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அட்ராக்ட் பண்றது. ஸோ கேலிக்ஸ் கொரோல்லா டைரக்டா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணல, இன்டைரக்டா தான் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றாங்க, இன்னொருத்தவங்க பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க, கேலிக்ஸ் அண்ட் கொரோல்லா. பட் டைரக்டா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறவங்க யாரு? ஸ்டேமன் அண்ட் கைனீசியம், அதாவது ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம், அவங்க தான். ஸோ ஆண்ட்ரீசியமும் கைனீசியமும் எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். ஏன்னா எசென்ஷியல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதான் எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படிம்பாங்க. மீதி ரெண்டும் நான் எசென்ஷியல் பார்ட்ஸா போயிடும். ஓகே, யாரு? கேலிக்ஸும் கொரோல்லாவும். ஸோ ஹோம்ஸ் கார்டன்ஸ்ல இருக்க 5 ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் கல்டிவேட் பண்றது நம்ம இப்பதான் சொன்னோம். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இதெல்லாம் ரெண்டும் எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. ஓகே, find out the names of 5 more flowers that are used in social and cultural celebrations in your family. So அதுவும் அதுலயே வந்துரும் எல்லாம். Have you heard of floriculture? What does it refers to? Floriculture na cultivating the plants which gives flower. ஃப்ளவருக்காக, பூக்களுக்காக பிளான்ஸை நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல கல்டிவேட் பண்ணா அதுக்கு பேரு ஃப்ளோரிகல்ச்சர். எக்ஸ்போர்ட்ல, அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல, ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து மல்டி மில்லியன் பிசினஸ், பல கோடிகளை ஏர்ன் பண்ணி தரக்கூடிய பிசினஸ். இந்த ஜெர்மனி, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கிறிஸ்டியன்ஸ் அவங்க அந்த எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃப்ளவர்ஸ் இல்லாம செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அங்க ஃப்ளவர்ஸ் வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்காது. அப்ப இங்க இருந்து, இந்தியால இருந்து, பெங்களூர் சைட்ல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே, அதை விட்டுறலாம். ஃப்ளோரிகல்ச்சர் அதுதான். நெக்ஸ்ட், டு எ பயாலஜிஸ்ட், ஃப்ளவர்ஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் எம்பிரியாலஜிக்கல் மார்வல்ஸ். மார்வல் பெரிய விஷயம். மார்வல்ஸ் அண்ட் த சைட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். யாரு? பயாலஜிஸ்ட்னா பயாலஜி படிக்கிறவங்க. ஃப்ளவர்ஸ் வந்து மார்ஃபாலஜிக்கலி அண்ட் எம்பிரியாலஜிக்கலி அது ஒரு பெரிய விஷயம். மார்வல்ஸ் அண்ட் த சைட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவர்ஸ் தான். In class 11, you have read the various parts of the flower. Figure 2.1 will help you. அதெல்லாம் நம்ம இப்பதான் பார்த்தோம். Can you name the 2 parts in flower in which the 2 most important units of sexual reproduction develop? அவ்வளவுதான் ஆன்சர். அண்ட் அதான் ஸ்டேமன் அண்ட் கைனீசியம். ஸ்டேமன், கைனீசியம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது ரெண்டும் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 2 பார்ட்ஸ் சொல்றாங்களா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம். ஆண்ட்ரீசியத்தோட யூனிட் கேக்குறாங்களா, யூனிட்ஸ்னு கேக்குறாங்க. யூனிட்ஸ்னா ஆண்ட்ரீசியம்னு சொல்லக்கூடாது, ஸ்டேமன்னு சொல்லணும். கைனீசியம்னு சொல்லக்கூடாது, கைனீசியத்தோட யூனிட் பிஸ்டில் அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? பிஸ்டில் அண்ட் ஸ்டேமன். 2 யூனிட்ஸ் யாரு? பிஸ்டில், ஃபீமேல். பிஸ்டில் வந்து ஃபீமேலு அண்ட் ஸ்டேமன், இதுதான் ஆன்சர். யூனிட்னா இதுதான் யூனிட், ஸ்டேமன்ங்கிறது மேல். ஓகேங்களா? ஸோ யூனிட்ஸ் அப்படின்னா இதுதான் ஆன்சர். அது வந்து ஆர்கன்னா தான் ஆண்ட்ரீசியம், கைனீசியம்னு சொல்லணும். ஸோ யூனிட்ஸ் நேம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். மச் பிஃபோர் த ஆக்சுவல் ஃப்ளவர் இஸ் சீன். இந்த இடத்துல கவனிக்கணும். மச் பிஃபோர் the actual flower is seen on a plant, the decision that the plant is going to flower has taken place. So நம்ம ஃப்ளவர் வந்து இப்போ பூக்குது, ஒரு மல்லிகை பூ பாக்குறீங்க, ஜாஸ்மின், இல்ல ஒரு ரோஸ் பாக்குறீங்க. அந்த ஆக்சுவல் ஃப்ளவர் வரதுக்கு முன்னாடியே பிளான்ட் டிசைட் பண்ணிடுது ஃப்ளவர் வரணுமா வரக்கூடாதா, எப்போ ஃப்ளவரிங் வரணும், இது எல்லாமே பிளான்ட் டிசைட் பண்ணிக்கும். ஓகேங்களா? Several hormonal and structural changes are initiated which leads to the differentiation and further development of the floral primordium. Floral primordium நீங்க பாத்தீங்கன்னா அது ஃப்ளவரா தான் வரப்போகுதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃப்ளோரல் பிரைமார்டியம் வரத்துக்கே உங்களுக்கு ஹார்மோனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் நடக்குது. Inflorescences are formed which bear the floral buds and then the flowers. So inflorescence முதல்ல வருது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து ஃப்ளோரல் பிரைமார்டியம் வருது. ரெண்டாவது இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்ஃப்ளோரசன்ஸ்ல தான் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு.
floral buds இருக்கு. budனா மொட்டு, அந்த மொட்டு flower-ஆ வந்துரும். So 1, 2, 3 ஞாபகம் வச்சுங்க. In the flower, the male and female reproductive structures, the androecium and the gynoecium differentiate and develop. So androecium, gynoecium develop ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா reproductive structuresனு சொல்லிட்டான். structures அப்படின்னா organs. structuresனா organs அதான் structures சொல்லுவாங்க. So reproductive organs யாருன்னா male reproductive organ androecium, female reproductive organ gynoecium. Androeciumத்தோட யூனிட் stamen, gynoeciumத்தோட யூனிட் pistil. Don't forget. You would recollect that the androecium consists of a whorl of stamens. Whorl na enna? WHORL. Whorl na further simple English la நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா லேயர்னு சொல்லலாம். தமிழ்ல அடுக்கு, ஒரு அடுக்குல அமைஞ்சிருக்குப்பா, ஒரு லேயர்ல இருக்குப்பா அப்படி சொல்லலாம். ஆண்ட்ரீஷியம் எல்லாம் ஒரு லேயரா, ஒரு அடுக்கா இருக்கும் ஃப்ளவர்ல, ஒன்னா ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கைனீஷியம் ஒரு லேயர் சென்டர்ல இருக்கும். செப்பல்ஸ் ஒரு லேயர்ல இருக்கும், பெட்டல்ஸ் ஒரு லேயர் இருக்கும். செப்பல் அங்க ஒரு செப்பல் இங்க ஒரு பெட்டல்னு மிக்ஸ்டா இருக்காது, எல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். செப்பல்ஸ் எல்லாம் ஒரு அடுக்கா இருக்கும். செப்பல்ஸ் பிச்சிங்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கும். அடுத்து பெட்டல்ஸ் வரும், அதுக்கு அடுத்து ஆண்ட்ரீஷியம் வரும், அதுக்கு அடுத்து கைனீஷியம் வரும். அடுத்துன்னு சொல்றோம்ல, அதான் வேர்ல்ஸ், லேயர்ஸ், அடுக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். whorl of stamen representing the male reproductive organ and the gynoecium represents the female reproductive organ. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, ஸ்டேமனை வந்து அவங்க என்ன சொல்லல, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு சொல்லல. ஸ்டேமன் வந்து யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். whorl of stamens வேணும்னே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. whorl of stamens, ஸ்டேமன்ஸ் எல்லாம் சேர்த்தது. 5 ஸ்டேமன் இருந்தா 5 ஸ்டேமனையும் சேர்த்துதான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ங்கிறான். அப்ப whorl of stamen யாரு? ஆண்ட்ரீஷியம். whorl of stamen யாரு? ஆண்ட்ரீஷியம் தான் whorl of stamen. ஆண்ட்ரீஷியத்துல இருக்க யூனிட் தான் ஸ்டேமன். ஒரு ஸ்டேமன் அவங்க ஆர்கன்னு சொல்லல, whorl of stamen தான் அவங்க ஆர்கன்னு சொல்றாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரைன். இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டேமன் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் மேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னா ஏஞ்சியம், ஏஞ்சியோஸ்பெர்ம். ஏஞ்சியம்னா பாக்ஸ், பெட்டி. எந்த பெட்டிக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கு அவன் தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம், ஏஞ்சியத்துக்கு முன்னாடி யாரு வரா? மைக்ரோஸ்போர். சோ மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பாக்ஸ் லைக், பேக் லைக். பாக்ஸ்னா பெட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கூட இருக்கலாம், ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சர் கூட இருக்கலாம். பட் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் கொட்டி கிடக்குறான், அவன் தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். அதுக்குள்ள மைக்ரோஸ்போர்ஸ் இருக்காங்க. The place where the microspores are located, மைக்ரோஸ்பொராஞ்சியம். போலன் கிரைன் யாரு சார்? இது எப்பவும் மறந்துடாதீங்க, கன்ஃபியூஷனே வரக்கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது வந்தா கூட உங்களுக்கு கிளாரிபிகேஷனா இருக்கணும். போலன் கிரைன்ஸ் ஆர் மேல் கேமிட்டோஃபைட். மேல் கேமிட்டோஃபைட், மறந்துடாதீங்க. pollen grains are male gametophytes. Pollen grains are male gametophytes. So don't forget. Okay. So figure 2.2a இந்த இங்க இருக்குது. 2.2a ங்கிறது இதுதான். 2.2ல b இது. Shows the two parts of a typical stamen, the long and slender stalk called the filament and the terminal generally bilobed structure. Generally bilobed na sometimes bilobed இல்லாம கூட இருக்கும், rare சில எக்ஸெப்ஷன் கேஸ்ல. பட் ஜெனரலா மோஸ்ட்லி பைலோப்டு. பைலோப்டுனா இது ஒரு லோபு, இது ஒரு லோப். இப்படி வரைஞ்சா இப்படி ஒரு லோப் தெரியும், இப்படி ஒரு லோப். பைலோப்டு ஸ்ட்ரக்சர், பைலோப்டு ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆந்தர். அப்ப ஸ்டேமன்ல ரெண்டு பார்ட் இருக்கான், இவன் ஒரு ஆந்தர், இது ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் இந்த இவன் தான், இந்த மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபிலமெண்ட். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்னா ஸ்லெண்டரா, குச்சி மாதிரி நீளமா இருக்குன்னு அர்த்தம். The proximal end of the filament. Proximal, proximal அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஃப்ளவர்ல இருந்து எங்க இருந்து வருது, ஃப்ளவரோட அடிப்பகுதி இருக்குல்ல, ஃப்ளவர் ஆரிஜினேட் ஆன பகுதி இருக்குல்ல, அதுக்கு நியரா இருந்தா அதை வந்து ப்ராக்சிமல் சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, ஃப்ளவர்ல தலாமஸ் இப்படி இருக்கும், கைனீஷியம் இப்படி இருக்கும், ஆண்ட்ரீஷியத்துல ஸ்டேமன் இந்த மாதிரி வரும். இதுதான் ப்ராக்சிமல். தலாமஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது தான் எங்க ஆரிஜினேட் ஆனாங்க, அது ப்ராக்சிமல் எண்டு. முடிகிற இடம் டிஸ்டல் எண்டு, மறந்துடாதீங்க. ப்ராக்சிமல்னா உருவான இடம், டிஸ்டல்னா முடிகிற இடம், தள்ளி இருக்கும். ஓகே, so proximal end of the filament is attached to the thalamus. உருவாகிற இடம், இந்த filament உருவான இடம் என்னது, thalamus or the petal of the flower. Sometimes இங்க petal இருக்கும், அந்த பெட்டல்ல கூட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் filament. பெட்டல்ல ஒட்டிட்டு இருக்கலாம், இல்லைன்னா தலாமஸ்ல ஒட்டிட்டு இருக்கலாம். தலாமஸ்னா இந்த ஸ்டூல் மாதிரி, இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, அது மேலதான் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் அட்டாச்சா இருக்கு, அதான் தலாமஸ். ஸோ அந்த தலாமஸ் சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ரிசப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலாமஸ்ல வந்து ஃபிலமெண்ட் ஒட்டிட்டு இருக்கலாம், சில சமயம் பெட்டல்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, so thalamus or petal of the flower, the number and length of the stamen are variable in flowers of different species. Variable னு வந்துருச்சுன்னா நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க, நானும் தப்பிச்சுக்கிட்டேன், எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளவருக்கும், ஒவ்வொரு பிளான்ட், ஒவ்வொரு ஃப்ளவருக்கு இல்லை, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும், மேங்கோ, ஹைபிஸ்கஸ், ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும், ஒவ்வொரு ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கும் இந்த லென்த் ஆஃப் த ஸ்டேமன் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். பர்மனண்டா இந்த லென்த்ல தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸ்டேமன்ல இருக்கக்கூடிய லென்த் வந்து, இந்த ஃபிலமெண்டோட லென்த் வந்து மாறும். டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேரியபிளா இருக்கும். ஓகே, இஃப் யூ வேர் டு கலெக்ட் எ ஸ்டேமன் ஈச் ஃப்ரம் 10 ஃப்ளவர்ஸ், ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளான்ட் சொல்றேன், பட்டாணி செடி, பீ பிளான்ட், ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின், மேங்கோ, குவாவா, இந்த மாதிரி நம்ம வந்து பம்கின், இப்படி ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளான்ட் சொல்லி அதோட ஸ்டேமன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க தம்பிங்களா அப்படின்னு நான் சொல்றேன், குழந்தைங்களா அப்படிங்கிறேன். நீங்க 10 பிளான்ட்டோட ஸ்டேமனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வைக்கிறீங்க. எல்லாத்தோட ஷேப்பு, லென்த்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்டா இருக்கும், ஒண்ணு கூட ஒரே மாதிரி மேட்சிங்கா வராது. அதான் இங்க சொல்றாங்க. Each from different species and arrange them on a slide. ஒரு கண்ணாடி ஸ்லைட்ல நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா you would be able to appreciate the large variation in size seen in nature. So நேச்சுரலாவே அந்த ஸ்டேமன் வந்து ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு, லென்த், சைஸ் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்குன்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்பட்டு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஓகே, careful observation of each stamen under a dissecting microscope. Dissecting microscopeங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ரிசர்ச் பண்றவங்க, அதாவது இந்த CBCIDலாம் ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி பார்ப்பாங்கல்ல, லென்ஸ் ஒரு சிங்கிள் லென்ஸை வச்சுக்கிட்டு கண்ணாடியில கையில இப்படி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்கல்ல, அத ஒரு ஸ்டேஜ் சின்னதா ஒரு குட்டியா ஒண்ணு வச்சு அதுல நம்ம கை பிடிக்காம அதுல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து, ஸ்டேஜ்னா ரொம்ப பெரிய ஸ்டேஜ்ல குட்டியா இருக்கும், அதுல நீங்க என்ன பார்க்கணுமோ அதை வச்சுட்டு அந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப், அவ்வளவுதான். ஸோ டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப்னா நீங்க டிசெக்ஷன் கட் பண்ணி வச்சு பாக்குறது, டிசெக்டிங் மைக்ரோஸ்கோப். அண்ட் மேக்கிங் நீட் டயக்ராம்ஸ் would elucidate, explain the range in shape and attachment of anther in different flowers. ஏன்னா அட்டாச்மெண்ட்ங்கிறதுல கூட டிஃபரன்ஸ் வருது. ஏன், சில ஃப்ளவர்ஸ்ல ஸ்டேமன் தலாமஸ்ல அட்டாச் ஆயிருக்கும், ப்ராக்சிமல் எண்ட். சில பிளான்ட்ஸ்ல ஸ்டேமன் வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டல்ஸ்ல அட்டாச்சா இருக்கும். அதனால a typical angiosperm anther is bilobed with each lobe having 2 theca. 2 theca இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். See, இது ஒரு லோப், இது ஒரு லோப், 2 lobes, 2 lobes. A typical angiosperm anther is bilobed. 2 lobes ஓட, லோப்னா இந்த பிரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறது, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, 2 lobed, bilobed, with each lobe having 2 theca. தீக்காங்கிறது இந்த வட்டமா இருக்கிறது. சோ இங்க வரைஞ்சு காமிக்கிறேன். இப்படி இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் 2 வட்டமா இருக்கு. இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம், வட்ட வட்டமா வரையல, அதுதான் அந்த பேக், அதுதான் ஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்பொராஞ்சியம், அதுக்குள்ளதான் மைக்ரோஸ்போர் இருக்கு. இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. அவன் மொத்தமா கேட்கல, ஒரு லோபுல எத்தனை தீக்கா இருக்கு, 2 தீக்கா இருக்கு, அவ்வளவுதான்.
ஒரு லோபுக்கு மட்டும் சொல்லுங்க. டைதீக்கஸ். சார் நீங்களா கற்பனை பண்ணி நீங்களா யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணி, ஓவர் திங்கிங் உடம்புக்கும் மனசுக்கும் ஆவாது. ஓவர் திங்கிங் பண்ணி டெட்ராதீக்கஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா 4 தீக்கா இருக்குதுல்ல மொத்தமா. உங்களை யாரு கூட்ட சொன்னா? ஒரு லோபுக்கு எத்தனை தீக்கா? வேலை முடிஞ்சிச்சு. நீங்க திஸ் இஸ் நாட் மேத்தமெட்டிக்ஸ், திஸ் இஸ் பயாலஜி. சோ பைலோப்டு ஒரு லோப்ல எத்தனை தீக்கா இருக்கு? வேலை முடிஞ்சு போச்சு. 2 லோபுக்கும் கால்குலேட் பண்ணி அவங்க கேட்கல. பைலோப்டு ஒரு லோபுக்கு டைதீக்கஸ் 2 தீக்கா இருக்கு. வேலை முடிஞ்சிச்சு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சார் மொத்தம் 4 இருக்கு, ஏன் டெட்ராதீக்கா சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. சயின்டிபிக்கலி, பயாலஜிக்கலி, டாக்ஸானமிக்கலி நீங்க சொல்லக்கூடாது. ஒரு லோபுக்கு எத்தனை தீக்கா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லணும். சரி. சோ பைலோப்டு ஒரு லோபுக்கு ஈச் லோப் ஹேவிங் 2 தீக்கா. அவன் தெளிவா கொடுத்துட்டான். ஒரு லோபுக்கு 2 தீக்கா இருக்கு. தட் இஸ் டைதீக்கஸ். அப்போ ஒரு டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல பைலோப்டு டைதீக்கஸ், பைலோப்டு ட்ரைதீக்கஸ், பைலோப்டு டெட்ராதீக்கஸ், டெட்ராலோப்டு டெட்ராதீக்கஸ்னா கன்ஃபியூஷனே வேணாம். பை டை, டோன்ட் ஃபர்கெட். பைலோப்டு டைதீக்கஸ், அவ்வளவுதான். பைலோப்டு டைதீக்கஸ். தீக்கா வந்து ஒரு லோபுக்கு எத்தனை தீக்கா இருக்குன்னு மட்டும்தான் நீங்க நம்ம சொல்லணும். ஓகேங்களா? பைலோப்டு டைதீக்கஸ். இந்த கன்ஃபியூஷன் இனிமே உங்களுக்கு வராது. ஓகே. நெக்ஸ்ட், often a longitudinal groove runs lengthwise separating the தீக்கா. இதுதான் லாங்கிடியூடினல் groove. இங்க மேல இருந்து கீழே வந்து வருது இல்லைங்களா? அதான் லாங்கிடியூடினல் groove. அது இந்த தீக்காவை இதையும் பிரிக்குது. 2 தீக்காவையும், இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, டைதீக்கா சொன்னல, அதையும் ஒரு லாங்கிடியூடினல் groove வந்து பிரிக்குது. லெட்டஸ் groove என்னன்னா பள்ளம். அப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றது. அப்படி உள்ள இப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றது. இப்படி உள்ள போயிட்டு வெளியே வர்றது. இதுதான் groove. ஓகே. Let us understand the various types of tissues and their organization in the transverse section of an anther. So anther transverse section எடுத்து பார்க்க போறோம். The bilobed nature of an anther is very distinct in the transverse section of the anther. So distinctனா தெளிவா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகி தெரியும். கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கறேன். பைலோப்டு ஸ்ட்ரக்சர் தெளிவா உங்களுக்கு தெரியும். 2 லோப் இருக்கிறது அப்பட்டமா வெட்ட வெளிச்சமா தெரியும். ஓகே. The anther is 4-sided tetragonal. இந்த இடத்துல நல்லா ஞாபகம், சைடு தான் 4. தீக்கா, டைதீக்கஸ், don't forget. Tetragonal structure consisting of 4 microsporangia. 4 microsporangium இருக்கு. So sporangiumனா என்ன சொன்னோம்? ஸ்போர் இருக்கக்கூடிய ஏஞ்சியம் பேக். மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா மைக்ரோஸ்போரோட பேக். ஓகே. Located at the corners, 2 in each lobe. ஒவ்வொரு லோப்லயும் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. The microsporangia develop further and becomes pollen sacs. சார் இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியா தான் ஃபியூச்சர்ல போலன் சாக். சாக்னா பேக். சாக்கு பையின்னு நம்ம சொல்றோம்ல, நெல்லு மூட்டை சாக்கு, அந்த சாக்கு பைய எடு. சாக்கு இல்ல, அது சாக். தமிழ்ல சாக்கா ஆயிடுச்சு. சாக்குங்கிற ஒரு டேர்ம் தமிழ்ல கிடையாது. சாக். சாக்னா பேக். போலன் சாக்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய பேக். அதுக்கு முன்னாடி அது மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஏன்? ஒரு கட்டம் வரைக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் மைக்ரோஸ்போர்ஸா இருக்கிறது. அடுத்த ஸ்டேஜ்ல மைக்ரோஸ்போர்ஸ் தான் போலன் கிரெயினா டெவலப் ஆகும். பட் குழந்தையா இருக்கிறான், பிறந்த குழந்தை. இப்ப நான் கூட சொல்லுவேன், +1 +2 படிக்கிறாங்க பசங்க, என்னோட குழந்தைங்க கேட்கிற இன்னொரு வாதியாரு, எரும மாடுங்க மாதிரி வளர்ந்துருக்குது, அதுங்களை போய் குழந்தைங்கன்னு சொல்றீங்க அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் குழந்தைங்க தான், அந்த பிறந்த குழந்தைங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இங்க வித்தியாசம் என்ன? பிறந்த குழந்தை எந்திரிச்சு நடக்காது, பேசாது, அதான் குழந்தை. யோசிக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க கிடையாது. பசங்க பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க அப்படி சொல்றோம் இல்லையா, அது. சோ இந்த இடத்துல குழந்தையா இருக்கிறது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஏன்னா அதுக்குள்ள மைக்ரோஸ்போர் இருக்கு. அந்த மைக்ரோஸ்போர் எப்ப வந்து ஜெர்மினேட் ஆயிடுச்சோ அப்ப அது போலன் கிரெயினா மாறிடுச்சு. அப்ப மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு அதுக்கு பேர் வைக்க கூடாது. போலன் கிரெயின் இருந்தா அதுக்கு பேர் போலன் சாக்னு சொல்லிடணும். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்கு இந்த ஒரு வட்டத்தை வரையல, இந்த ஒரு வட்டத்தை பெருசா வரைஞ்சிருக்கேன். மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு எப்ப சொல்வீங்கன்னா, இப்ப நான் வரையறதெல்லாம் 1 செல் மைக்ரோஸ்போர்ஸ்.
ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்பவுமே கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும், ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேஷன்னா ஒரு செல்லு 2 செல்லா மாறுறது, 2 செல்லு 4 செல்லா மாறி அப்படி க்ரோ ஆகிறது தான் ஜெர்மினேட். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் என்ன பண்ணும், 2 செல் ஸ்டேஜுக்கு போனுச்சுன்னா அதுக்கு பேரு போலன் கிரைன்னு சொல்லுவோம். எங்க மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்குள்ளேயே. ஸோ மைக்ரோஸ்போராஞ்சியத்துக்குள்ள மைக்ரோஸ்போர் எப்போ போலன் கிரைனா மாறிடுச்சோ அப்ப அந்த மைக்ரோஸ்போராஞ்சியத்தை போலன் சாக் அப்படின்னீங்க. அப்ப 4 மைக்ரோஸ்போராஞ்சியமும் போலன் கிரைன், மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாம் போலன் கிரைனா மாறினதுக்கு அப்புறம் 4 போலன் சாக்ஸா மாறிடும், மறந்துடாதீங்க. சரி. They extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grains. Pollen sacs வந்து pollen grains ஆல பேக் ஆகியிருக்கு ஃபுல்லா. இவங்க என்ன சொல்றாங்க, நான் வரையும் போது வட்டமா வரைஞ்சி காமிக்கிறேன் ஏன்னா இது கிராஸ் செக்ஷன். ஆனா இது பார்க்கறதுக்கு ஒரு குழாய் போல் உள்ளது. இதுல ஃபுல்லா போலன் கிரைன்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, கொலா மாதிரி இருக்கும். இப்படி 4 கொலாய வச்ச மாதிரி இருக்கும். இப்படி புரியுதுங்களா? 3 டைமென்ஷன்ல வரைஞ்சா இப்படி வரும். சரி. சோ இது நீளமா குழாய் மாதிரி போகுது, வட்டமா இல்ல, சர்க்குலரா உருளையா இருக்கு, சிலிண்டர்ஸா இருக்கு உள்ள. ஓகே. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போராஞ்சியம். மைக்ரோஸ்போராஞ்சியம்னா யாரு? மைக்ரோஸ்போர் இருக்கிற வரைக்கும் அவன் மைக்ரோஸ்போராஞ்சியம். மைக்ரோஸ்போர் போலன் கிரைனா மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் போலன் சாக்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போராஞ்சியம் பார்க்கலாம். In a transverse section, a typical microsporangium appears near circular in outline. Outlineல சர்க்குலரா இருக்கும், நியர் சர்க்குலர்னா கிட்டத்தட்ட சர்க்குலரா இருக்கும். It is generally surrounded by 4 wall layers: the epidermis, endothelium, middle layers, tapetum. ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்கலாம் இந்த கொஸ்டின் மைக்ரோஸ்போராஞ்சியத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டா இதையே எழுதினாலே ஃபுல் மார்க் 5 out of 5 கொடுத்துருவாங்க. 12th ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்க. எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதுக்கு வெரி நெக்ஸ்ட் லேயர் எண்டோதீசியம். இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும். யூசுவலா எண்டோ அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். பட் ஆந்தர்ல அதோட வால்ல எபிடர்மிஸ்க்கு வெரி நெக்ஸ்ட் லேயர் எண்டோதீசியம். டோன்ட் ஃபர்கெட் எண்டோதீசியம். அதுக்கு அடுத்து மிடில் லேயர் 3வது வரும். அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் மைக்ரோஸ்போராஞ்சியத்துல அந்த ஆந்தர்ல டபீட்டம். டபீட்டம்ங்கிறது நரிஷ்மெண்ட், ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ் கொடுக்கிறது. ஓகே. The outer 3 wall layers perform the functions of protection. யாரு? சிம்பிளா முடிச்சிட்டான் பாருங்க. I love NCERT. தெளிவா அவுட்டர் 3 லேயர்ஸ் தான். யாரு? எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ். அவுட்டர் 3 லேயர்ஸ் வந்துருச்சு. ப்ரொடெக்ஷன், வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சிம்பிளா நம்மளை ஈஸியா படிக்க வைக்கிறான் பாருங்க. அவுட்டர் 3 லேயர்ஸோட ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன், வேலை முடிஞ்சிச்சு. அவன் என்ன சொல்லியிருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. Outer 3 wall layers perform the function of protection and help in the dehiscence of anther to release the pollen. இதுல ஆக்சுவலி எபிடர்மிஸ் இருக்கா, எண்டோதீசியம் இருக்கா, மிடில் லேயர்ஸ் இருக்கா. ஒரு லேயர் ப்ரொடெக்ஷன் பண்ணுவான், ஒரு லேயர் வந்து அந்த டெஹிசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான், இன்னொரு லேயர் இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுவான். ஆனா இவங்க நம்மளை சிம்பிளா படிக்க வைக்கிறாங்க. அவுட்டர் 3 லேயர்ஸும் ப்ரொடெக்ஷன் பண்றாங்க. அந்த ஆந்தர் வெடிச்சாதான் உள்ள இருந்து போலன் கிரைன் ரிலீஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்டிக்மால போய் விழுவ முடியும். ஸோ டெஹிசன்ஸ் அப்படிங்கிறது வெடிக்கிறது. ஆந்தர் டெஹிஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதும் அந்த அவுட்டர் 3 லேயர்ஸ்னு காமனா சொல்லிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிறது யாரு? இன்னர் மோஸ்ட் மச்சான். யாரு? டபீட்டம். ஏன் மச்சான் அப்படிங்கிறேன், அவன் ஹெல்ப் பண்ண போறான், நமக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்க போறான். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த இன்னர் மோஸ்ட் வால் லேயர் இஸ் டபீட்டம். The nourishes, it nourishes அப்படின்னா ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்து நிறைந்தது. இது டபீட்டம் லேயர். It nourishes the developing pollen grains. pollen grain வந்து மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொன்னோம். ஸோ போலன் கிரைன் டெவலப் ஆகுது, அது போய் ஸ்டிக்மால விழவணும். ஸோ அதுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து ஆரோக்கியமா வளர வைக்கிறது டபீட்டம். டோன்ட் ஃபர்கெட், அதான் அதோட ஃபங்க்ஷன். Cells of the tapetum possess dense cytoplasm. ஏன்னா it is going to nourish, ஊட்டச்சத்தை கொடுக்க போகுது. அப்ப அவங்க கிட்ட சைட்டோபிளாசம் ஜாஸ்தியா இருக்கணும். அண்ட் ஜெனரலி ஹேவ் மோர் தென் 1 நியூக்ளியஸ். மல்டி நியூக்ளியர் கண்டிஷன்ல இருக்கும். மோர் தென் 1 நியூக்ளியஸ் டபீட்டம்ல இருக்கு, டபீட்டத்துல இருக்கக்கூடிய செல்ஸ்ல. ஸோ அந்த மோர் தென் 1 நியூக்ளியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. கேன் யூ திங்க் ஆஃப் ஹவு டபீட்டல் செல்ஸ் குட் பிகம் பைநியூக்ளியேட்? ஒன்னும் இல்லை. இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து டபீட்டம். இன்னர் இது வந்து மைக்ரோஸ்போராஞ்சியம்னா அதை ஒட்டிக்கிட்டு இருக்கிற லேயர் தான் டபீட்டம்.
இது எப்படி பைநியூக்ளியேட்டா மாறுச்சு? ஒன்றும் இல்லை, இந்த 2 செல் இருக்கா, 2 செல், இந்த 2 செல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய வால் வந்து டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. ஒரு நிமிஷம், ஓகே, இரேசர் வராது இதுல. ஓகே, ஸோ இதுல இப்படி இருக்குன்னா இந்த 2 வால் லேயர் போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு செல் இப்படி இருக்கு, இந்த செல்லுல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன் நடந்துச்சு, செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. ரெண்டுமே நடக்கலாம். ஒன்று, 2 அட்ஜசன்ட் செல்லுக்கு இடையில இருக்க வால் லேயர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஸோ தட் 2 செல்ல இருக்க நியூக்ளியை ஒன்னாயி பை நியூக்ளியேட் கண்டிஷன், 2 நியூக்ளியஸ் கண்டிஷன் வந்துருச்சு. இல்லைன்னா செல்லு டிவைட் ஆகுது, நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆயிடுச்சு, கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு, சைட்டோகைனசிஸ் நடக்கல. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? பை நியூக்ளியேட் கண்டிஷன், 2 நியூக்ளியஸோட இருக்குன்னு சொல்லுவோம். இப்படிதான் பை நியூக்ளியேட் கண்டிஷன் வந்துச்சு. ஓகே, இப்ப எங்க இருக்கு? ஓகே, when the anther is young, anther வந்து யங்கா இருக்கும்போது a group of compactly arranged homogeneous cells, homogeneous cellsனா பார்க்கிறதுக்கு சிமிலரா இருப்பாங்க, and they arise from same cell, அதான் homogeneous cell, ஒரே மாதிரி cells. Homogeneous cells called sporogenous tissue occupies the center of each microsporangium. இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, யங் ஆந்தர், அந்த யங் ஆந்தர்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு, இது நல்லா அடைச்சி வச்ச மாதிரி செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் வந்து யங் ஆந்தர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஹோமோஜீனஸ். ஏன் ஹோமோஜீனஸ்? பார்க்கறதுக்கும் அண்ட் இவங்க ஃபார்ம் ஆன ஆரிஜினேட் ஆன இடமும் ஒன்று. And all cells look similar and all cells originated from the same archisporial cell. முன்னாடி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அப்படியே டிவைட் ஆகி ஃபார்ம் ஆனதுனால ஹோமோஜீனஸ். அண்ட் யூ கேனாட் டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லை பிரிச்சு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது, அதனால அது ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஒரே மாதிரி இருக்கு. அதை வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ சொல்றோம். இது வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனிசிஸ்னா திருப்பி நம்ம ஒவ்வொரு பாடம் நடத்தும் போதும் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் சொல்றோம், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ். மைக்ரோஸ்போர்ஸ் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆகுது, அவ்வளவுதான். As the anther develops, the cells of sporogenous tissue undergo meiotic division to form microspore tetrads. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ டிப்ளாய்ட், டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ், அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் டிப்ளாய்ட். இதுல இருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வரும். மதர் செல்ஸ் வரும். எங்க மதர்னு வந்தாலும் டிப்ளாய்ட் தான். மதர் செல்ஸ், ஆல் மதர் செல்ஸ் ஆர் டிப்ளாய்ட். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல மியோசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஃபார்ம் ஆகிறது தான் மைக்ரோஸ்போர். இந்த மைக்ரோஸ்போர் வந்து யூஸ்வலா மைக்ரோஸ்போர் மதர் செல் இப்படி இருக்குன்னா, இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடக்கும்போது 4 செல் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி இப்படி இருக்கும், இன்னொரு செல் பின்னாடி இருக்கு, இன்னொரு செல் இதுக்கு பின்னாடி இருக்கு, இதுதான் டெட்ரட். டெட்ரட் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு செல் பின்னாடி இருக்கு. ஸோ இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகுது. மைக்ரோஸ்போர் மதர் செல்ல மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கா ஷார்ட்டா, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றான். எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, what would be the ploidy of the cells of tetrad? Haploid. ஏன்? மதர் செல்ல ஆர் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல மியாசிஸ் நடந்துச்சு, ரிடக்ஷன் டிவிஷன். அப்ப டிப்ளாய்டு என்னவா மாறிடும்? ஹேப்ளாய்டா மாறிடும். இங்க ஆன்சர் எழுதிக்கணும், ஹேப்ளாய்டு. மியாசிஸ் நடந்துச்சுன்னா குரோமோசோம் நம்பர் பாதியா குறைஞ்சிரும், அதனாலதான் மியாசிஸ்க்கு பேரு ரிடக்ஷன் டிவிஷன். அப்ப டிப்ளாய்டு பிகம்ஸ் ஹேப்ளாய்டு. மைக்ரோஸ்போர் டெட்ரட்ல இருக்க ஒவ்வொரு செல்லுமே ஹேப்ளாய்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்துக்கங்க. So this is the mature anther, butterfly மாதிரி இருக்கும், ஆனா பட்டர்ஃப்ளை இல்ல, மெச்சூர் ஆந்தரை கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வால் லேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ், வால் லேயரை ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க.
outermost layer epidermis, அதுக்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம், அதுக்கு அடுத்து இருக்கிறது மிடில் லேயர்ஸ், அண்ட் தென் டப்பீட்டம், இன்னர்மோஸ்ட் லேயர் டப்பீட்டம், நல்லா பெரிய நியூக்ளியஸோட இருக்கும். நடுவில் இருக்கிறது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் எதுல இருந்து வந்தாங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து வந்தாங்க. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல தான் மியோசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் டெட்ரட்ஸ் வரும். மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்ட், பட் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் ஹாப்ளாய்ட். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், அந்த மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரைன்ஸா டெவலப் ஆகுது. மைக்ரோஸ்போர் அப்படியே க்ரோ ஆகி போலன் கிரைனா டெவலப் ஆகுது. As each cell of the sporogenous tissue is capable of giving rise to a microspore tetrad, ஒவ்வொரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ செல்ஸுமே ஒரு மைக்ரோஸ்போர் டெட்ரடை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. capable of giving rise to microspore tetrad. Each one is a potential pollen or microspore mother cell இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் நம்ம போலன் மதர் செல் இல்லைன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்றோம். போலன் மதர் செல்னா பிஎம்சி, போலன் மதர் செல். போலன் மதர் செல்க்கு இன்னொரு பேர் தான் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஏன்னா மைக்ரோஸ்போரோட ஃபியூச்சர் போலன் கிரைன் தானே. ஸோ எய்தர் யூ கால் இட் போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல். போலன் மதர் செல்னாலும் மைக்ரோஸ்போர் மதர் செல்னாலும் ஒண்ணுதான். ஏன் சார் இங்க போலன் மதர் செல்னு சொல்றாங்க? சிம்பிள். மைக்ரோஸ்போர், நல்லா கவனிங்க, மைக்ரோஸ்போர் மதர் செல். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க, எம்எம்சி. மைக்ரோஸ்போர் மதர் செல், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, மைக்ரோஸ்போர் மதர் செல் எம்எம்சி சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு எப்படி மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆக மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு, மேலுக்கு, ஃபீமேல்ல மெகாஸ்போர் இருக்கும். அப்ப மெகாஸ்போருக்கு மதர் செல் இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல்னு ஒன்று இருக்கு, ஃபீமேல்ல படிப்போம். மெகாஸ்போர் மதர் செல். இந்த மெகாஸ்போர் மதர் செல்லுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எம்எம்சி. கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு இன்னொரு பேரு போலன் மதர் செல்னு வேணும்னு வச்சிருக்காங்க. வேணும், ஏன்னா கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ண. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு போலன் மதர் செல்னு இன்னொரு பேர் வைக்க காரணம் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ண. ஏன்னா மெகாஸ்போர் மதர் செல்னு ஒன்று இருக்கு. பட் மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல்னு ஃபுல் ஃபார்ம்ல படிச்சா பிரச்சனை இல்லை, ஷார்ட் ஃபார்ம்ல படிக்கும் போது பிரச்சனை வரும். அதுக்காக. ஓகே, ஸோ the process of formation of microspores from a pollen mother cell or microspore mother cell through meiosis is called microsporogenesis. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, போலன் மதர் செல் தான் மைக்ரோஸ்போர் மதர் செல். போலன் மதர் செல். இவர் எங்க இருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும், ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து வந்தாரு. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்க ஒவ்வொரு செல்லையும் நீங்க போலன் மதர் செல்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்லலாம். இதுல மியோசிஸ் நடந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அவ்வளவுதான். இந்த 4 லைன்ல இதுதான் சொல்லியிருக்காங்க. மியோசிஸ் நடந்து போலன் மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். அதனாலதான் நம்ம சில இடத்துல ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சு பார்த்தோம்னா புரியாதது கூட தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, the microspores as they are formed are arranged in cluster of 4 cells. So microspore mother cell ல இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த டெட்ரட் வந்து இந்த மாதிரி cluster of 4 cells அரேஞ்ச் ஆயிருக்கும். பின்னாடி ஒரு செல் இருக்கு. The microspore tetrad as the anthers mature, antherங்கிறது என்டையர் ஸ்ட்ரக்சரை சொல்றாங்க. ஆந்தர் மெச்சூர் ஆகும்போது, டீஹைட்ரேட் ஆகும்போது, வாட்டர்லாம் லூஸ் ஆகி ட்ரை ஆகும்போது, டீஹைட்ரேட் ஆகும்போது the microspore dissociateனா பிரியறது. இந்த 4 மைக்ரோஸ்போரும் தனித்தனியா பிரிஞ்சிரும். ஒட்டிக்கிட்டு இருந்தது என்ன ஆயிடுச்சு, தனியா பிரிஞ்சிருது. dissociate from each other and develop into pollen grains. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு pollen grain-ஆ டெவலப் ஆயிடும். 2 cell ஸ்டேஜுக்கு போயிடும். லார்ஜ் வெஜிடேட்டிவ் செல், ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல்னு இந்த மாதிரி 2 cell stage pollen grains-ஆ டெவலப் ஆயிடுது. Inside each microsporangium several thousands of microspores or pollen grains, microspore தான் pollen grain-ஆ டெவலப் ஆகும், are formed that are released with the dehiscence of anther. So இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா anther வெடிச்சு அந்த வெடிப்பு வழியா pollen grains ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு. pollen grain, the pollen grain represents the male gametophyte. தெளிவா கொடுத்துட்டான். நான் சொன்னா கூட நீங்க நம்ப கூடாது, ஆனா அவனே சொல்லிட்டான், அப்ப நம்பிதான் ஆகணும். pollen grain தான் யாரு? மேல் gametophyte. Don't forget.
If you touch the opened anther போய் opened antherனா anther வெடிச்சு போச்சு, அதை போய் டச் பண்ணீங்க அப்படின்னா of hibiscus, செம்பருத்தி or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grains on your fingers. Yellowish powdery thing வந்து வரும். Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe under dissection microscope. A microscope, dissection microscope or microscope. You will really be amazed at the variety of architecture, size, shapes. Architecture na and the cell wall oda arrangement solranga. Colors, design seen on the pollen grains from different species. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, pollen grain oda morphological structure species different-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கு, ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த pollen grain-ஓட ஸ்ட்ரக்சர் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, pollen grains are generally spherical, sometimes various shape இருப்பான், measuring about 25 to 50 micrometers in diameter. Diameterனா இது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். diameter வந்து 25 to 50 micrometers. It has a prominent two-layered wall. ரெண்டு லேயர்ல இருக்கக்கூடிய வால். அவுட்டர் லேயருக்கு பேரு எக்ஸைன். எக்ஸைன் வந்து ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியலால ஆனது. வேர்ல்டுலயே மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ட், ஆசிடை ரெசிஸ்ட் பண்ணிக்கும், பேஸை ரெசிஸ்ட் பண்ணிக்கும், டெம்பரேச்சரை ரெசிஸ்ட் பண்ணிக்கும், எல்லாத்தையும் தாங்கி வளர்றது தான் ரெசிஸ்டன்ட் அப்படிமோ. ஸோ த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் அந்த கெமிக்கல் பாலிசாக்கரைட் அது யாருன்னா ஸ்போரோபொலினின். Exine, outer layer of the pollen grain is made up of sporopollenin. It can withstand high temperature and strong acids and alkali. Alkali the base. No enzyme that degrade sporopollenin is so far known. Sporopollenin degrade பண்றதுக்குன்னு ஒரு enzyme இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. Okay, where sporopollenin is அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், போலன் கிரெயினோட அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேரு எக்ஸைன், தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலினின். அது ரொம்ப ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்ட்ராங். அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, டீக்ரேட் பண்றதுக்கு என்சைமே கிடையாது. அப்புறம் எப்படி போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகுது? ஸோ ஸ்போரோபொலினின் இல்லாத இடம் இருக்கு, அதை வந்து நம்ம ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க, இது நீட்ல வந்திருக்கு. ஜெர்ம் போர் கொஸ்டின் நீட்ல வந்திருக்கு ஆல்ரெடி. போலன் கிரெயின் எக்ஸைன் ஹேஸ் ப்ராமினன்ட் அப்பர்ச்சர்ஸ். Apertures na minute pores. What? Apertures called germ pores where sporopollenin is absent. இது நிறைய குழந்தைங்க தவறுதலா ஆன்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்போரோபொலினின் இல்லாத இடத்துக்கு பேர் தான் ஜெர்ம் போர். ரொம்ப சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். அது வேணும்னா அவன் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருந்தான். ஸோ ஸ்போரோபொலினின் ஆப்சண்டா இருக்கிறதுக்கு பேரு ஜெர்ம் போரா, இல்ல இவனே கொடுத்துருக்கான் பாருங்களேன் அப்பர்ச்சர் இருக்குன்னு. இதை இவன் அப்பர்ச்சர்னு கொடுக்கல, ஒரு ஸ்பெஷல் போர், ஒரு ஓட்டை இருக்கு, ஸ்பெஷலான போர் இருக்கு, அதுக்கு ஜெர்ம் போரா, அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கன்ஃபியூஷனா கொடுத்துட்டான். இவனே கொடுத்துருக்கான் ஸ்போரோபொலினின் எங்க ஆப்சண்டா இருக்கு, தட் இஸ் கால்ட் ஜெர்ம் போர்ஸ். இதுதான் ஆன்சரா இருந்துச்சு. ஸ்போரோபொலினின் இல்லாத இடம் போலன் கிரெயின்ல எது, தட் இஸ் ஜெர்ம் போர். ஓட்டைனா ஓட்டையாலாம் அங்க இருக்காது. ஓகே, pollen grains are well preserved as fossils because of the presence of sporopollenin. இங்க இடத்துல சொல்லியிருக்கிறோம், நம்ம ஜெர்ம் போர் இருக்கு, ப்ரிசர்வ் பண்றது அப்படின்னா தண்ணி இல்லாத இடத்துல அதை வச்சுட்டீங்கன்னா போதும், ப்ரிசர்வ் ஆயிடும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஸ்போரோபொலினின் வந்து அதை ரொம்ப நாள் பல வருஷத்துக்கு அதை பாதுகாப்பா வச்சிருக்கும். The exine exhibits a fascinating array of patterns and designs. அதான் ஆர்கிடெக்சர். ஒரு போலன் கிரெயினோட ஆர்கிடெக்சரே அதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைனோட அந்த ஷேப்பு, சைஸ், அரேஞ்ச்மெண்ட். எக்ஸைன் தான் ஒரு போலன் கிரெயினுக்கு ஷேப், சைஸ், மார்ஃபாலஜிக்கல் டிஃபரன்சஸ்க்கு காரணமா இருக்கிறது. why do you think the exine should be hard? Because pollen grain protect பண்ண. What is the function of germ pore? அது வழியா தான் pollen tube germinate ஆகி வரும். The inner wall of the pollen grain is called intine. It is thin and continuous layer made up of cellulose and pectin. Exine, sporopollenin. Intine, cellulose and pectin alana thin layer. The cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. When the pollen grain is mature, it consists of 2 cells. எங்க pollen grain இல்லங்க, என்ன அடுத்த லேயர்? ஓகே,
எங்க வந்துருச்சு? இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போலன் கிரைன் இல்ல, எல்லாத்துலயும் எங்க பேனை வர மாட்டேங்குது. ஓகே, போலன் கிரைன் கண்டினியூஸ் லேயரா இருக்க. ஓகே, வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல். போலன் கிரைன் இல்ல, எல்லா செல்லுக்குமே செல் மெம்பரேன் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுல 2 செல் இருக்கு. போலன் கிரைன் வந்து மெச்சூர் ஆனா, ஒன்னு வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்னு ஜெனரேட்டிவ் செல். மெச்சூர்டு போலன் கிரைன்ல செல் டிவிஷன் நடந்து அன்ஈக்குவல் மைட்டாசிஸ் நடந்திருக்கு பாருங்க. இது வந்து பெருசா இருக்குது வெஜிடேட்டிவ் செல், இது வந்து குட்டியா ஜெனரேட்டிவ் செல் இருக்கு. ஜெனரேட்டிவ் செல், அதுல தான் கேமிட் வரப்போகுது. வெஜிடேட்டிவ் போலன் டியூபை டெவலப் பண்ண போகுது, ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணா வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஜெனரேஷன் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கேமிட் தானே வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர்லயே இருக்குதெல்லாம். The vegetative cell is bigger, has abundant food reserve and a large irregularly shaped nucleus. பெரிய ஒரு irregular shapeல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. The generative cell is small and float in the cytoplasm of vegetative cell. Vegetative cell தான் இது மிதந்துகிட்டே இருக்கு. எது? Generative cell. It is spindle shaped. Spindle shapeனா பூரி மாதிரி, நடுவுலையும் பெருசா இருக்கும், கீழையும் பெருசா இருக்கும், இந்த 2 சைட்லயும் குறுகலா இருக்கும், நேரோ ரீஜனா இருக்கும். அதுதான் ஸ்பிண்டில் ஷேப். நம்ம வீட்டுல செய்யற பூரி இல்ல, அது தட்டு மாதிரி இருக்கும், அப்பளம் மாதிரி இருக்கும். கடையில எல்லாம் பூரி உப்பி வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஸ்பிண்டில் ஷேப். மேலையும் உப்பி இருக்கும், நடுவுல உப்பி இருக்கும், சைட்ல வந்து கொஞ்சம் குறுகலா இருக்கும். அதுதான் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கிறது. ஜெனரேட்டிவ் செல் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கு. ஓகே, in over 60% of the angiosperm, pollen grains are shed in this 2 cell stage. இந்த வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ் செல் ஸ்டேஜோட 2 செல் ஸ்டேஜ்ல தான் 60% of the angiospermல ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல போலன் கிரைன் வந்து ஆந்தல் டெஹிஸ் ஆகி போலன் கிரைன் ரிலீஸ் ஆகுது. In the remaining species, 40% of the species, the generative cell divides mitotically to give rise to 2 male gametes before the pollen grains are shed. So இந்த pollen grain shedனா ஆந்தர்ல இருந்து pollen grain ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வெஜிடேட்டிவ் செல் இப்படியே தான் இருக்கான். இந்த ஜெனரேட்டிவ் செல் திருப்பி இன்னொரு மைட்டாசிஸ் நடந்து 2 மேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். 2 மேல் கேமெட்ஸ் வந்துச்சுன்னா 3 செல் ஸ்டேஜுக்கு போயிடுது. ஏன்னா ஒரு கேமெட்ங்கிறது ஒரு செல், 1 செல், 2 செல்ஸ், 3 செல் ஸ்டேஜ். 40%ல 3 செல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு போலன் கிரைன் ரிலீஸ் ஆகுது. 60% மெஜாரிட்டியில 2 செல் ஸ்டேஜ்ல போலன் கிரைன் ரிலீஸ் ஆகுது. ஷெட்னா ரிலீஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். சரி, 2 செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகுது, அதுல மேல் கேமெட் எப்ப ஃபார்ம் ஆகும்? போலன் டியூப்ல ஃபார்ம் ஆகும். ஸ்டிக்மால போய் போலன் டியூப் ஜெனரேட் ஆகும்போது போலன் டியூப்ல போய் இந்த ஜெனரேட்டிவ் செல் என்னவா டிவைட் ஆகும்? 2 கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸா டிவைட் ஆகும். மைட்டாசிஸ் தான் நடக்கும். Pollen grains haploid, don't forget, எல்லாமே haploid, எல்லாம் haploid. Don't pollen grains diploid haploid confuse பண்ணிருக்காதீங்க. Pollen grains are haploid. Pollen grains of many species cause severe allergies and bronchial afflictions. Bronchial அந்த complicationலாம் ஏற்படுத்துது. In some people often leading to chronic respiratory disorders, asthma, bronchitis. அதனாலதான் பூவை மூக்குல வச்சு மோந்து பார்க்காதீங்க. போலன் கிரைன் உள்ள போனுச்சுன்னா ஆஸ்துமா, அலர்ஜிஸ், bronchitis என்னென்னமோ ஃபார்ம் ஆகுதுங்கறாங்க. It may be mentioned that பார்த்தீனியம், எக்ஸாம்பிளே கொடுத்துறான் எது அலர்ஜியை ஏற்படுத்துதுன்னு. பார்த்தீனியம், அதுக்கு இன்னொரு பேரு கேரட் கிராஸ். கேரட் கிடையாது, கேரட் கிராஸ். That came into India as a contaminant with imported wheat. ஃபாரின்ல இருந்து நம்ம வீட், கோதுமையை இம்போர்ட், இறக்குமதி செய்யும் போது அதோட அந்த பார்த்தீனியம்ங்கிற, அதுக்கு இன்னொரு பேரு கேரட் கிராஸ், மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. Has become ubiquitous in occurrence. Ubiquitousனா presence everywhere, எல்லா இடத்துலயும் இருப்பான் அவன். என் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி ubiquitous, everywhere it is present in occurrence and cause pollen allergy. pollen allergy cause பண்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீனியம் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, pollen grains are rich in nutrients. It has become a fashion in recent years. So recent yearsல இது ஒரு ஃபேஷனா, ட்ரெண்டா கொண்டு வந்துட்டாங்க. To use pollen tablets as food supplement. Food supplementா pollen tablets யூஸ் பண்றாங்க. நீங்க கேட்பீங்க, சார் ஸ்போரோ பொலின் இருக்கு, எந்த ஒரு ஆசிடும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, நம்ம வயிற்றுக்குள்ள போனா மட்டும் போலன் எப்படி? போலன் டேப்லெட்ஸா மாற்றும் போது அவங்க சம் மெக்கானிக்கல் மெத்தட், ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்போரோ பொலினை ரிமூவ் பண்ணிட்டு அதுல கூடிய கண்டென்ட்லாம் டேப்லெட்டா மாற்றி கொடுப்பாங்க நமக்கு. அதுதான். In Western countries, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market.
pollen consumption has been claimed to increase performance of athletes. Sports la irukangala avangaloda performance race horse kudura odudilla adana performance increase panna help பண்றதா நம்புறாங்க. ஓகேங்களா? claim பண்றாங்க. ஓகே. next, when once they are shed, pollen grain வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆந்தர் உடைஞ்சி ஆந்தர் டெஹிஸ் ஆகி shed, pollen grains have to land on the stigma. right stigma la போய் pollen grains வந்து land ஆகணும் before they lose viability if they have to bring about fertilization. pollen grains க்குன்னு ஒரு viability, அது வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதை கடந்துருச்சுன்னா அந்த pollen grain வந்து viability போயிடும். பட் அந்த viability இருக்குல்ல, pollen grain ability to produce pollen tube தான் viability. that changes from species to species, pollen grain to pollen grain அது சொல்லுவாங்க. how long do you think the pollen grain retains viability? the period for which pollen grain remains viable is highly variable, different இருக்கு, and to some extent depends on the prevailing temperature and humidity. ஈரப்பதம், humidity na காத்துல இருக்க ஈரப்பதம் தான் humidity. temperature, too high temperature pollen grain ஓட viability குறைச்சிரும், too low temperature freeze ஆக்கிரும், நார்மலான டெம்பரேச்சர் இருக்கணும். ஓகே. இன் சம் சீரியல்ஸ்னா தானிய வகைகள் இருக்கு இல்லையா, அதான் such as rice and wheat, pollen grains lose viability within 30 minutes. NEET question. இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நீட் கொஸ்டின் வந்திருக்கு, திருப்பி வரலாம். ஆஃப் தேர் ரிலீஸ், ஸோ 30 minutes 30 நிமிஷத்துல உங்களுக்கு ரைஸ் வீட்டோட pollen grainோட viability போயிடும். And in some members of Rosaceae, Leguminaceae and Solanaceae, they maintain viability for months. Rosaceae, Leguminaceae, Solanaceae. Rosaceae, rose. Leguminaceae, legumes. Legumes na பருப்புகள், பாசி பருப்பு, பட்டாணி அதெல்லாம். Solanaceae na தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு, மிளகா. ஸோ லெகுமினேசியும் சொலனேசியும் இருந்தா நல்ல சாம்பார் வச்சிடலாம், பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு மிளகா எல்லாம் போட்டு சாம்பார் சூப்பரா வச்சிடலாம், லெகுமினேசியும் சொலனேசி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தா. ஸோ யூ மே ஹாவ் ஹியர்ட் ஆஃப் storing semen, sperms of many animals including humans for artificial insemination. The -196 degree Celsius liquid nitrogen cryopreservation படிச்சிருப்பீங்களா? It is possible to store pollen grains of a large number of species for years in liquid nitrogen, -196 degrees Celsius. Such stored pollens can be used as pollen banks, similar to seed bank in crop breeding programs. So crop breeding na, crop na நமக்கு உணவா பயன்படக்கூடிய செடிகளை தான் crop அப்படிமா, ரைஸ், வீட், மெய்ஸ் இதெல்லாம். ஸோ அதோட pollen grains எடுத்து நீங்கள் செவரல் இயர்ஸ்க்கு க்ரையோ ப்ரிசர்வேஷனில் -196 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து ஃபியூச்சரில் க்ராப் ப்ரீடிங்க்கு அந்த pollen grains-லாம் கிடைக்கலங்கிறப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹை குவாலிட்டி pollen grains கிடைச்சா அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் டுடேஸ் செஷன். இன்னைக்கு வெரி லாங் செஷன் வி ஹேட். நாளைக்கு இதே மாதிரி வெரி லாங் செஷன் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக நல்லா கவனிச்சிருப்பீங்க. நாளைக்கு இந்த பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் எம்ப்ரியோ சாக் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். யாருக்கும் டவுட் இருக்க மாதிரி தெரியல. டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, see you, bye, take care.